ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா உங்கள் விஜி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் ரெசிபி அவியல். இது ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க. அதே மாதிரி நிறைய காய்கறி இதில் சேர்க்குறோம். ஒரே டிஷ்ஷில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். தயிரும் இதில் இருக்கும். அதனால் ஒரு குட் பாக்டீரியா நம்மளுக்கு வயிறுக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி நிறைய ஒரு விஷயம் இதில் நம்ம ஃப்ரை பண்ணுறது எதுவும் இல்லை, நிறைய எண்ணெய் சேர்க்க போகிறது இல்லை. அதனால் இது ஒரு ஹெல்தியான ஒரு சூப்பர் ரிச்சான ஒரு டிஷ்ஷு. இது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் இன்றைக்கி உங்களுக்கு. இப்போது நம்ம அவியலுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் ஒரு கப்பு சொரக்காய் நான் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கப்பு பீன்ஸு, அதே மாதிரி ஒரு கப்பு கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டும் எல்லாமே காய்கறி இந்த மாதிரி நீட்டாக மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வாழைக்காய் சேர்க்கலாம், புடலங்காய் சேர்க்கலாம், கொத்தவரங்காய் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சேனக்கிழங்கு, அப்புறமா மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துருக்கேன். வெள்ளை பூசணிக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி முருங்கைக்காய், நான் சொன்ன காய்கறி காராமணி சேர்த்துக்கலாம், கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். வாழைக்காவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எனக்கு இருக்கிற காயெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது குக்கரில் ஒரு விசிலுக்கு மேலே வைக்காதீங்க. காயெல்லாம் கொஞ்சம் இது மாதிரி ரொம்ப குழஞ்சி போயிடும். நீங்கள் ஒரு விசில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா காய் தனியாகவே நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை மூடி தேங்காய், இது ஃப்ரெஷ்ஷான தேங்காய். இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட் நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப்பு தயிரும் சேர்த்துட்டு நீங்கள் இன்னொரு வாட்டியும் சும்மா விப்பரில் ஒரு சுற்றிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் நல்லா மெலிசாக மையாக ஆட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தயிர் சேர்க்கணும். தேங்காய் இல்லைன்னா நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு அரைச்சி சாஃப்டாக பேஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் சேர்க்கணும். இல்லைன்னா அது நல்லா இதாகாது, பிளெண்ட் ஆகாது. இப்போ இதில் ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம தயிரில் என்ன செஞ்சாலும் ஃபஸ்ட்டே நம்ம அதில் உப்பு சேர்த்துட்டோன்னா அந்த தயிர் பிரிஞ்சு போகாது, அது இதாகாது. அதனால் நம்ம உப்பு இப்போவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு சுற்றிட்டு வச்சுக்கலாம். இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் வெறும் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் அவியலுக்கு யூஸ் பண்ணணும், அதுதான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்தால் போதும். இதில் நம்ம கடுகு அதெல்லாம் போட போகிறதில்ல. வெறும் கருவேப்பிலை, ஒரு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா காய், அதெல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு விசில் தாங்க வச்சேன். அதனால தான் அந்த காய் பாருங்கள் எதுவுமே ஓவர் குக் ஆகலை. எல்லாமே அப்படியே கரெக்டாக நம்ம ஒரு பக்குவத்துக்கு நல்லா வெந்திருக்கு. ஒரு விசில் வச்சா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் 2-3 விசில் வச்சுன்னா குழஞ்சி போயிடும் காய்கறி எல்லாம். இப்போ இதில் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அந்த காய்க்கெல்லாம் நல்லா இறங்கும். அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் தான் இந்த அவியலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் அந்த ஃப்ளேவரே கொடுக்கும். இப்போ நம்ம 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அது இதில் சேர்த்துடலாம். நீங்கள் திக்கான தயிர் எடுத்தால் தான் இந்த பேஸ்ட்டு இந்த மாதிரி திக்காக வரும். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற தயிர் எடுத்திங்கன்னா ரொம்ப மோர் குழம்பு மாதிரி ஆகிடும். நீங்கள் திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ் மேலே அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது மேலே கொத்தமல்லி அந்த மாதிரி எல்லாம் தூவவே வேண்டாம். இது அந்த அரோமா, அந்த கோகனட் ஆயிலோட அரோமா தான், அந்த ஃப்ளேவர் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அவியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.